வாட் இஸ் என்கேப்சுலேஷன்? என்கேப்சுலேஷன் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸான டேட்டாஸ் அண்ட் மெத்தட்ஸை ஒரே கிளாஸ்க்குள்ள போட்டு வச்சு அந்த கிளாஸ் மெத்தட்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பர்மிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க கோட் எக்ஸாம்பிள் பண்ணுங்க. ஓகே, என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம கிளாஸில் தான் யூஸ் பண்ணுவோம். வேர்ப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் பேங்க். ஸோ பேங்க் கோடை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த என்கேப்சுலேஷன் மெத்தடை வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு இனிஷியலைசிங் ஃபங்க்ஷன் போட போகிறேன். இனிஷியலைசிங் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பாருங்கள். அப்போ அதில் வந்து இனிஷியலைசிங் ஃபங்க்ஷன்னா நான் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போது இந்த இனிஷியலைசிங் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு பேலன்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ் டு 1000 கொடுப்போம். ஈக்குவல்ஸ் டு 1000. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை வந்து வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து யூசர் 1 ஈக்குவல்ஸ் டு கிளாஸோட நேம் பேங்க். ஓகேவா? பேங்க். இப்போ வந்து நான் இந்த யூசரில் வந்து நான் கால் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த யூசர் 1 யூஸ் பண்ணி நான் பேங்க்குங்கிற இதை வந்து கிரியேட். நம்ம இதை வந்து கொடுக்க தேவையில்லை. அந்த பேலன்ஸ் வந்து இங்கே வேரியபிள் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ இங்கே பேங்க் வந்து நான் வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேங்க் டாட் யூசர் ஒன் டாட் பேலன்ஸ். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1000ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ மேபி இங்கே என்ன மாற்றினாங்க அப்படின்னா யூசர் டாட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2000. அதாவது யூசர் வந்து பணமே போடல, ஆனால் அவரே மேனுவலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்மில் போய் அவர் பணம் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவரே ஆட்டோமேட்டிக்காக அவரே மாற்றுறாரு, யூசரே மாற்றுறாங்க. ஸோ அப்படி மாற்றும் போது அது வந்து கரெக்ட் இல்லை இல்லையா? அதனால இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதாவது அவர் அமௌண்ட்டே போடல, அவரே 1000ங்கிற பேலன்ஸை 2000 மாற்றிட்டாரு. ஸோ அந்த மாதிரி மாற்றக்கூடாது. அங்கே பேங்க்கில் இருக்கிறவங்க இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை போட்டதுக்கப்புறம் அந்த ஏடிஎம் மிஷின் தான் மாற்றணும். ஸோ இதுக்காக தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் நான் இங்கே வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் போடுறேன். இப்போ இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் நான் போட்டேன் அப்படின்னா இது வந்து ப்ரைவேட். இதை வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், வெளியில் எங்கேயும் யூஸ் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணுறேன், எரர் ஷோ பண்ணும். ஓகே நம்ம கிளாஸில் வந்து டேட்டாவை நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கிளாஸுக்குரிய டேட்டா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துக்கிச்சு. ஸோ இதை வந்து நம்ம தூக்கிடலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து யூசர் டாட் பிரிண்ட் டாட் பேலன்ஸ்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா? எரர்னு காட்டுது பாருங்கள். ஆட்ரிபியூட் எரர், நோ ஆட்ரிபியூட் பேலன்ஸ். அதாவது பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இதோட ஆட்ரிபியூட் தான் பேலன்ஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். வெளியில் எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஆட்ரிபியூட் எரர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது? அதாவது இப்போ வந்து இந்த பேலன்ஸ்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும். இப்படி இருந்துச்சுன்னா வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் கிளாஸுக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் கெட்டர் அண்டு செட்டர் அப்படின்னு ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி இப்போ கெட்டர் அண்டு செட்டர். ஓகேவா? கெட்டர் அண்ட் செட்டர்னு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது.
ஸோ கெட்டர் அப்படிங்கிறது அந்த நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கெட்டர் அப்படின்னா வேல்யூவை கெட் பண்ணுறது, அதாவது வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது. செட்டர் அப்படின்னா அந்த வேல்யூவை செட் பண்ணுறது. ஸோ இப்போ டெஃப் கெட்டர், ஓகேவா? டெஃப் கெட்டர் கெட்டர் இருந்தால் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பட் ரெஃபர் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கேன். சில கெட் பேலன்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். பேலன்ஸ், கெட் பேலன்ஸ், ஓகேவா? கெட் பேலன்ஸ். செல்ஃப் கீவேர்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். செல்ஃப் கொடுக்கல அப்படின்னா அது வந்து கிளாஸ் மெத்தட் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? கெட்டர் ரிட்டர்ன், பிரிண்ட்டும் பண்ணலாம் ரிட்டர்னும் பண்ணலாம். செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து வெளில ஒரு யூசர் ஒன் ஈக்குவல்ஸ் டு, இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். யூசர் ஒன் ஈக்குவல்ஸ் டு பேங்க். பேங்க். இப்போ நான் இந்த யூசரை வச்சு இதை ஆக்சஸ் பண்ணுறேன். யூசர் ஒன் டாட் இந்த கெட்டர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, கெட்டர் பேலன்ஸ், இதை வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ கெட்டர் பேலன்ஸ் நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே வராது. ஏன் வராது அப்படின்னா கெட்டரில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் கெட்டர் பேலன்ஸ். ஓகே, கெட்டர் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 வந்துருச்சு. இப்போ நான் இதை மாடிஃபை பண்ணுறேன். ஓகேவா? கெட்டர் பேலன்ஸை நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்காகத்தான் செட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. செட்டர், ஓகேவா? டெஃப் செட்டர் பேலன்ஸ். அதாவது செட்டர் மெத்தட்ங்கிறது வந்து இது கிடையாது, அது ஒரு டிஃபால்ட் மெத்தட் கிடையாது. நம்ம எடுக்கிற, அதாவது கிளாஸ்ல இருக்கக்கூடிய பிரைவேட் டேட்டாவை எடுக்கிற மெத்தடுக்கு கெட்டர்னும் செட் பண்ணுறதுக்கு வந்து செட்டர்னு நம்மளே தான் பேர் வச்சுருக்கோம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்க. ஸோ பேலன்ஸ், கெட்டர் செட்டர் பேலன்ஸ். இதுக்குள்ள வந்து செல்ஃப் கீவேர்ட். ஓகே, செல்ஃப். இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேணா செட்டர்ல வந்து நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். செட்டர் கமா பேலன்ஸ், இல்லைன்னா நியூ பேலன்ஸ் வச்சுக்கலாமா? நியூ பேலன்ஸ் அப்படிங்கிறத நியூ பேலன்ஸ். ஓகே, நியூ பேலன்ஸ். இப்போ செட்டர் ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ பேலன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த செட்டர் கால் பண்ணும்போது நியூ பேலன்ஸ் வந்து நமக்கு செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் கால் பண்ணுறேன். யூசர் ஈக்குவல்ஸ் டு யூசர் ஒன் டாட் செட்டர் பேலன்ஸ். அதுக்குள்ள வந்து நான் வந்து 2000 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? செட்டர் பேலன்ஸில் அப்படி 2000 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கெட்டர் பேலன்ஸில் எனக்கு 2000 வந்துடும். நான் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 வந்துருச்சு.
ஸோ இங்கே நான் வந்து 3000 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 3000 வந்துடும். பார்த்தீங்களா, நமக்கு 3000 வந்துருச்சு. ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன் மெத்தட். இவ்வளோதான் என்கேப்சுலேஷன் மெத்தட். ஸோ அது ரொம்ப ஈஸியான மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் குயிக் ரிவ்யூ கொடுத்துட்றேன். நம்ம வந்து ஒரு டேட்டாவை இங்கே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வேளை இம்பார்ட்டண்டான டேட்டா அப்படின்னா இவங்க எல்லாருமே அதை ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸு இருக்காது, அது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த என்கேப்சுலேஷன் மெத்தடில் இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டோம் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து ப்ரைவேட்டாக மாற்றி விட்டுரும். ஸோ இந்த ப்ரைவேட் வேரியபிளை வந்து நம்ம வெளியில் எங்கேயும் அதை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ இதுக்காகத்தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எடிட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளாஸ்க்குள்ளேயே வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த என்கேப்சுலேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது.